அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற நூலுடைய வெளியீட்டு விழா நடந்துச்சு. அந்த விழாவில் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். பயங்கர விழா கோலம் பூண்டிருந்தது. அதற்கு அந்த நிகழ்வுக்கு சீஃப் கெஸ்டாக நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாரு. அவருடைய மேடையில ஏறி பேசும்போது ஒரு 28 நிமிஷமோ 30 நிமிஷமோ ரொம்ப சிறப்பா பேசி பல சிறப்பான சம்பவங்களை பண்ணி விட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சு சமூக ஊடகங்கள்ல பரவ ஆரம்பிச்ச உடனே ஆளுக்கு வச்சு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பயங்கர குசுமு பிடிச்ச ஆளா இருக்காருப்பா. திமுகவுடைய மேடைக்கே போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றீங்களா, இந்த வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க மேடையிலேயே போயிட்டு அவங்களையே வச்சு ஊமகுத்தா குத்திட்டு வந்துட்டாரு. பெரிய ஆளு தான்ப்பா, பத்த வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுல பாருங்க, அவரு புகழ்தெல்லாம் பேசினாருங்க. ஐயா கருணாநிதியில இருந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்து உதயநிதி அவர்கள் வரைக்கும் புகழ்தெல்லாம் பேசினாரு. ஆனா அந்த பர்டிகுலர் பார்ட் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களே, அதுதான் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்களே ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற அந்த ஏரியாவை சொல்லி, அது பக்கம் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வேற அதை கேட்டு உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு. அங்க இருக்கிற மற்ற நிர்வாகிகள், திமுகவுடைய மற்ற அமைச்சர்கள் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார முடியாம சிரிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் பயங்கர சிரிப்பலையா இருந்துச்சு. நம்ம இதை எடுத்து போட்டு ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம். இல்லைங்க, இது காமெடி மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஒரு சம்பவமும் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அதை திமுக காரங்க பல பேர் ஏத்துக்கல. சமூக ஊடகங்கள் இப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இது ஒரு நகைச்சுவையா சொன்ன விஷயம், நாங்க எவ்வளவு காமெடியா எடுத்துக்கிட்டோம், இதுல போய் என்ன இருக்குது அப்படின்ட்டு நாம அப்பயும் சொன்னோம். இல்லையே, ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலத்துல மேடையில புலம்புனாரு, தூக்கம் கூட வரமாட்டேங்குன்னு சொன்னாரு, அதை தானே இவர் குத்தி காமிச்சு பேசிட்டு போயிருக்காரு, இதுல என்ன நகைச்சுவை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் ரஜினி அவர்கள் காமெடியா பேசுறது நாங்க காமெடியா தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்கலாம். திமுகவை சார்ந்த பெரும்பாலானவர்கள் அதை காமெடியாக எடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் எடுத்துக்கொண்டார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது குறிப்பா துரைமுருகன் அவர்களை பற்றி தப்பாலாம் ஒன்றும் பேசலைங்க. அதுவும் ஒரு பெருமையா தான் சொன்னாரு. அவரு பேசினா அவர் என்ன மூட்ல இருக்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடியாது, அவரு கருணாநிதி அவர்கள் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருப்பாருங்க. அப்படி அவர் பேச பேச அந்த அரங்கமே சிரிப்பலையில சும்மா அதிருது. என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் முதலமைச்சர் அங்க பயங்கரமா சிரிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் போன்றவர்கள், ஆராசா போன்றவர்கள், இன்னும் சில ஜூனியர்களும் சில பேர் என்ன பண்றாங்க, அவரை திரும்பி பார்த்து துரைமுருகன் அவர்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியா தான் இருக்காரு. அப்பவே ஏதோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஃபீல் பண்ணுங்க. அதை அவர் உறுதிப்படுத்திட்டாரு. நேத்து ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது, ஏதோ ஒரு நிகழ்வுக்காக வரும்போது அவர்கிட்ட கேட்கறாங்க, இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்களை சமாளிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தெரிகிறது அங்கே அப்படின்னு சொல்லி நாமளும் அவர் கூட சேர்ந்து அப்படியே மேல பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அவர் என்ன சொன்னாரு நீங்களே கேட்டுங்க. அதே மாதிரிதாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல்லு உழுந்து போய் ஜாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். ரொம்பவே ஒரு ஹார்ஷான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அடிச்சு விட்டு போயினேன்ட்டாரு துரைமுருகன் அவர்கள். இப்ப திமுக உடன்பிறப்புகள்லாம் நேற்று வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருந்த மாதிரி அது ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம், ஃபன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது உண்மையாக இருந்திருந்தால் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, அட நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரிப்பா, எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை, நாங்க நல்லா இருக்கிறோம், அவரு ஒரு நகைச்சுவையா சொல்லிட்டு போனாரு, இதெல்லாம் அரசியல் சகஜம் தான் சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனால் அவருடைய அந்த கடுகடுப்பு, அந்த கோபம் அப்படிங்கிறது அது வெறும் ரஜினி அவர்களுடைய பேச்சால் ஏற்பட்டது அல்ல. அதுக்கு முன்னாடி இருந்தே உண்மையிலேயே அவர் ஏதோ ஒரு வகையில மனசளவுல அஃபண்ட் ஆயிருந்திருக்காரு. ஏதோ ஒரு வகையில அவர் அங்க ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில உணர்வுகளை தான் வெளிப்படுத்திட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா அவர் பேசுனது சீனியர்களை ஹேண்டில் பண்றதை பத்தி, ஆனா இவர் பதில் சொன்னது பாத்தீங்கன்னா சீனியர்கள் ரிட்டையர்ட் ஆகுறத பத்தி. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பல்லு போன வயசுலயும் தாடியையும் வச்சுக்கிட்டு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க, இளைஞர்களுடைய வாய்ப்பை கெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருப்பாரு. சம்பந்தமே இல்லாத பதில். ஏன் அவருக்கு இது ஞாபகம் வந்துச்சு அதை கேட்ட ஒண்ணு அப்படின்னும் போதுதான் ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரியான நெருக்கடிகள் திமுக இருக்குதோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மற்றவங்க எல்லாம் கேட்கிற இடத்துக்கு அது தள்ளிருச்சுங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவங்களுடைய இளைஞரணி சார்பில் ஒரு பேச்சு போட்டி, அதுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு, அங்க ஒரு புத்தகம் யாரும் எழுதியிருக்காங்க, அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்துட்டே தான் இருக்குன்னு வைங்க. அதுல பேசும்போது அதுவும் சம்பந்தமே இல்லாம ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை சுட்டி காட்டி, நேற்று சூப்பர் ஸ்டார் பேசுனதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க, என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் எதனா சொன்னேன்னா நான் எதையோ ஒன்று மனசுல வச்சுட்டு சொல்றேன்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கனாலே அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே புரியும். சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழி விட்டு வழி நடத்த வேண்டும். ஒரு தடவை சொல்லியிருந்தா பரவாயில்ல, அதை இன்னொரு தடவை ரிப்பீட்டும் பண்றாரு.
வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னா நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. இப்பதான் நமக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. துரைமுருகன் அவர்கள் கிட்ட கேட்ட கேள்வி வேற, அவர் சொன்ன பதில் வந்து சீனியர்கள் ஜூனியர்களுக்கு வழி ஊட்டணுன்ற பதில துரைமுருகன் அவர்கள் சினிமாவில் ரஜினி பார்த்து சொல்றாரு. ஆனா உதயநிதி அவர்கள் நேற்று மேடையில பேசும்போது சீனியர்கள் ஜூனியர்களுக்கு வழி விட்டு வழி நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சீனியர்கள் ஜூனியர்களுக்கு வழி விட்டுருங்க வழி விடுங்க அப்படின்லாம் அவர் சொல்ல கிடையாது. அவரு வேற கான்டெக்ட்ல பேசினாரு. ஆனா இது ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல, துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரே நேரத்துல வழி விட்டுட்டு போற அந்த கான்டெக்ட்ல ஏன் அதை எடுத்துக்கிட்டாங்க, அவர் ஏன் அதனால கோவப்பட்டாரு, இவர் ஏன் வந்து நாம சொன்னா தப்பாயிரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம கேட்டுட்டு வர ஒரு விஷயம்தான். இது ஒரு புகைச்சல் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி உள்கட்சி விவகாரம் அதை அவங்களா பார்த்து அவங்க முடிவெடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு பொதுவெளியிலேயே மாறி மாறி பேசிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. இதுல பாருங்க, சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம், சின்ன சின்ன பசங்கள்லாம், இந்த டான் அசோக் அப்படிங்கிறதெல்லாம் யாரு, அவருக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் வச்சா எங்க எட்டும் திமுகவிலே கூட. அவர் எத்தனை வருஷம் அவருடைய அனுபவம். ஆனா இந்த டான் அசோக் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. அது துரைமுருகன் அவர்களை குறி வச்சு போட்ட பதிவு தான். அது பார்த்தாலே தெரியுது, அது எல்லாருமே சொல்றாங்க. அவர் போட்ட பதிவு நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இவர் டான் அசோக் உங்களுக்கு தெரியும் தானே, அதாங்க ஆஸ்திரியாவுக்கே போயிட்டு ஐயா கருணாநிதி அவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணி கொண்டு வந்தாரு. அவர் தான் அவர் போட்ட ஒரு பதிவுங்க. எந்த கட்சியில் இருக்கிற ஒரு பொதுச் செயலாளரை பார்த்தோம், அந்த கட்சியில் இருக்கிற ஏதோ ஒரு இளைஞரா இப்போதைக்கு சும்மா அப்படியே அங்கங்க மீடியால பேசிட்டு இருக்கிற ஒரு பர்சன் வந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விடவே முடியாதுங்க. பாருங்க, ரஜினி நகைச்சுவையாக சொன்னதை கூட பர்சனலாக எடுத்துக்கொண்டு ஒரு டெட் வெயிட்னா என்ன அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. வன்மத்தை கக்குகிறது என்றால் ரஜினி சொன்னதில் எந்த தவறும் இல்லை. வன்மத்தை கக்கும் டெட் வெயிட்டுக்கும் அது கங்காரு போல தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் குட்டி டெட் வெயிட்டுக்கும் அவருடைய மகனை சொல்றாரு, சேர்த்தே ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்காரு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள். உதயநிதி அவர்களுடைய ஒரு டீம் இருக்கும்ல, இளைஞர் படை, அந்த படையில ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், இளைஞர் குழுவுல ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறாங்க. உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேர் மேல பரிதாபம் வருது. ஒரு பக்கம் துரைமுருகன் அவர்களுடைய நிலை திமுகவில் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க மேடையில போய் பேசிட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த அசிங்கத்தை எல்லாம் துரைமுருகன் அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய நிலையில இருக்காருன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் மேல பரிதாபமா இருக்குது. ஒன்னொன்னா பாத்திரலாம். முதல்ல ஐயா துரைமுருகன் அவர்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகன். எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல எம்ஜிஆர் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அப்பையும் கூட தன்னுடைய அரசியல் தலைவராக அவர் வந்து கருணாநிதி அவர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப எம்ஜிஆர் கோச்சிக்கிறாரு, இல்ல நீ என் கூட தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாராம். அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான், எனக்கு நீங்க ரொம்ப பிடிக்கும் தான், நமக்குள்ள அப்படி ஒரு நல்ல நட்பு உறவு எல்லாமே இருக்குதான். ஆனா என்னுடைய அரசியல் தலைவர்னா அது கருணாநிதி அவர்கள் தான், கலைஞர் தான் சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் மனசு வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போயிட்டு ஐயா கருணாநிதி அவர்களோட 60 ஆண்டு காலம் அவ்வளவு நட்பாக கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு தலைவர்கள் ஒருத்தராக இருந்து பணியாற்றி இன்னைக்கு திமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இந்த டான் அசோக் மாதிரியான ஆட்கள்லாம் இப்படி டெட் வெயிட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பதிவு போடுற அளவுக்கு தான் அவருக்கு திமுக மரியாதை இருக்குதா? அவரை திமுக என்னவா பாக்குது, ஒரு பெரிய சுமையா பாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு எழ ஆரம்பிக்குதுங்க. அரசியல் ரீதியாக அவர் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், முறைகேடுகள் அது இதுன்னு சொல்லி 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். வெளியே இருக்கிறவங்க 1000 வேணா பேசலாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அல்லது வந்து மற்ற அமைப்புகளை சேர்ந்தவங்க அவங்க 1000 வேணா பேசலாம். அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஜூனியர்கள், சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு பொதுச் செயலாளர் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை பார்த்து இப்படி பேசுறதும், கிட்டத்தட்ட மறைமுகமாக உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில ரஜினி அவர்கள் சொல்லி காட்டி வழி விட்டுருங்க அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் டைரக்டா சொல்லாம சொல்ற மாதிரியும் அவர் பேசுறதும் பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவருடைய இருப்பு எவ்வளவு பரிதாபத்துக்குரியதாக திமுக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே கஷ்டமா இருக்குது. அதனாலதான் ரஜினி அவர்கள் சொன்னது அவருக்கு பர்சனலா அஃபெக்ட் ஆயிருக்குது. உண்மையிலேயே திமுக அவருக்கு அந்த மாதிரி எந்த விதமான சங்கடமும் இல்லை. இளைஞர்களாலேயோ அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளாலேயோ ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களாலேயோ அவருக்கு வந்து எந்த மரியாதை குறைபாடும் இல்லை, அவர் ஜாலியா தான் இருக்காரு அப்படிங்கிறது ஒருவேளை உண்மையா இருந்திருந்தா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை அவர் ஜாலியா தான் எடுத்திருந்திருப்பாரு. அவர் ட்ரிகர் ஆயிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவருக்குள்ள ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு வேதனை இருந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து டக்குன்னு கோவப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. அதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்னைக்கு அது தொடர்ந்து திமுகவினருடைய எழுத்துக்களும் உதயநிதி அவர்களுடைய பேச்சும் இருக்குது. இப்படியாக துரைமுருகன் அவர்களை பார்த்து ஒரு பக்கம் பரிதாபமா இருந்தாலும்
இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் பேசின பேச்சை வச்சு பார்க்கும்போது ஐயா ரஜினிகாந்த் அவர்களை நினைச்சு ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பெருமையா பேசிட்டு தனியா அவர் போகும்போதே நான் அரசியெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அந்த அளவுக்கு பெருந்தன்மையா போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு மனசார வாழ்த்திட்டு வந்தாரு. அவரை பார்த்து இவரு எடுத்த எடுப்புல கேள்வி கேட்ட உடனே ஜாலியா சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த வார்த்தை குறிப்பா அவருடைய முதுமையை குறிவைத்து பல்லு போன கிழமை அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுனதுன்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியலைங்க. ஏன் அப்படின்னா பொதுவா வயசு பசங்க நல்லா சுறுசுறுப்பா உடம்புல நல்லா தெம்பு இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு தான் முதுமையோட வலினா என்னன்னு புரியாது, அங்க அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்னா என்னன்னு புரியாது, எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒரு முதுமையாக ஏற்கனவே இருக்கக்கூடியவர், அவரோட சீனியர் 85 வயசு ஆனவர், அவர் இன்னொரு சக வயது முதிர்ந்தவரை பார்த்து இந்த மாதிரி பல்லு போன கிழமை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடி ஏற்றுவாரு, அவர் நடந்து வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு கூட நிறைய பேர் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் உண்மையிலேயே மனதார வெறுத்தேன். அது சரியில்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரலாம். நாளைக்கு நாளைக்குன்னா 70 வயசுல இல்லைங்க, 40 வயசுல கூட அந்த நிலைமை வரலாம். யாருக்கு எப்ப என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னும் போது ஒருத்தருடைய உடல்நிலையை வைத்து என்னைக்குமே ஒருத்தரை கேலி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே சீரியஸாவே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்படின்னும் போது இவ்வளவு மூத்த தலைவர் இவர் இப்படி பேசுறது எந்த வகையில நியாயம்ன்ற கேள்வியும் நமக்கு இருக்கதாங்க செய்யுது. அது மட்டும் இல்ல, துரைமுருகன் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். ரஜினி ரசிகர்ல எல்லாரும் நினைவு ஊட்டி இருப்பாங்க, இருந்தாலும் நானும் நினைவூட்ட விரும்புறேன். நீங்க இவ்வளவு சீனியரு, ஆனா உங்க கட்சியில இருக்கிறவங்க உங்களை ஒரு சுமையா பாக்குறாங்க. ஆனா ரஜினி அவர்களும் சீனியர் தான். நீங்க சொன்ன மாதிரி அவரு கிழவர் அப்படின்ற நீங்க சொன்ன மாதிரி கூட அவர் இருந்தாலுமே கூட இன்னைக்கு தமிழ் சினிமாவில மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்குற சூப்பர் ஸ்டார்னா அந்த லெவல்ல தான் அவர் இருக்காரு. அதே போல நீங்க குற்றம் சாட்டுற மாதிரி அவர் எந்த இளைஞருடைய வாய்ப்பையும் அவர் பறிக்கலைங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவர் படம் ரிலீஸ் ஆகுது, மற்ற நாள் பூரா எல்லா வெள்ளிக்கிழமையிலும் பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுல இளம் இயக்குனர்கள், இளம் நடிகர்கள் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல கதை, நல்ல படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பாராட்டுறதாகட்டும், அல்லது அவங்களுக்கு அலைபேசியில அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்கள மனதார வாழ்த்தி தள்ளுவாரு. அது ரஜினிகாந்த் அவர்களுடைய இயல்பு. எப்பயுமே இளைஞர்களை ஊக்கம் தான் படுத்துறாரு. அதே போல தமிழ் சினிமா ரஜினி அவர்களை சுமையாக பார்க்கவில்லை. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷமா தான் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி அவர்களை பார்க்குது. அவர் இன்னைக்குமே அவர் கூட 1008 உடல்நல கோளாறுகள் இருக்கலாம், அவர் ஆபரேஷன் பண்ணிருக்கலாம், ஆனாலும் அவர் ஸ்கிரீன்ல வந்தாருன்னா அவருக்குன்ட்டு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஓவர்சீஸ், ஹிந்தின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அவரு அங்கதான் இருக்காரு. இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு ஓவர்சீஸ்ல. இன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமால ஒரு சிலர் மட்டும்தான், ரஜினிகாந்த் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள், இன்னும் ஒரு சிலர், அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஒரு ரேஞ்சுக்கு தமிழ் சினிமாவுடைய பிசினஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய படங்கள் ஷூட்டிங் நடக்கும்போது, அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் கிட்டத்தட்ட இங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலை செய்யக்கூடிய லைட்மேன்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருமானங்களாகட்டும் எல்லாமே செழிப்பா இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரஜினிகாந்த் அவர்கள் எந்த வகையிலும் சுமையாகவோ இளைஞர்களுடைய வாய்ப்பை கெடுக்கக்கூடியவர்களாகவோ அல்லது அவர் ரிட்டையர்டா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்கக்கூடிய இடத்துலயும் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை. எதை வச்சு சொல்லலாம்? ஒரு சிம்பிளான உதாரணத்திலே சொல்லலாம். உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஐயா MP தயாநிதி மாறன் இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன் கலாநிதி மாறன் அவர்களுடைய சன் பிக்சர்ஸ் ரஜினி அவர்களோட தொடர்ந்து படம் பண்றது அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க. ரஜினி அவர்களுடைய டேட் அவங்களுக்கு அவ்வளவு தேவைப்படுது. ஜெயிலர் படம் உங்களுக்கு தெரியும், 600+ கோடிகள் அவங்க வசூல் பண்ணி மிகப்பெரிய லாபத்தை உங்களுடைய கட்சியை சேர்ந்த நிறுவனத்துக்கு அப்படி அவங்க அள்ளி கொடுத்துச்சு. அப்படி அவர் இன்னுமே களத்துல ஓடுற குதிரையா தான் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு. அப்படின்னும் போது அவருடைய முதுமையை சொல்லி கேவலப்படுத்த வேண்டிய, கிண்டல் பண்ண வேண்டிய தேவை இல்லை. நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு இந்த மாதிரி எதையாச்சும் பேசிட்டு இருக்க வேணாம். ஆனா இது ரஜினிக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் புலம்புறாங்க இல்லையா, அதுல நான் உடன்படுறேன். தேவைதான். போயிட்டு அவங்கள கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி அங்க போயிட்டு எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு வந்ததுக்கு, அந்த புக்குக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கு ரஜினிக்கு இது தேவைதான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ திமுகக்குள்ள மறுபடியும் வருவோமே, வெளியே பொதுவா திமுகவில் சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய புகைச்சல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். வலுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், வலுத்து இருக்குது இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த வலுக்கிற ஏரியாவே கூட பாத்தீங்கன்னா அது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணப்படுற ஒரு விஷயம் தான். வேற வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய சீனியர்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மனசளவுல அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல வருதுங்க. அவருக்கு கீழே அவங்க மேடையில் பேசும்போது 1000 பேசலாம், ஆனா அவங்களுடைய மனசுக்குள்ள அவங்க ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்வியை இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு எழுப்புது. அதை உதயநிதி அவர்களும் வேற ஒரு மேடையில போயிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு.
என்னமோ நடக்குது. இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போதே இன்னைக்கு வந்து திமுகவுக்குள்ள சீனியர் வெர்சஸ் ஜூனியர் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாளைக்கு ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு இது என்ன ஆகும், அதுக்கப்புறம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரே அதுக்கப்புறம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. அந்த இடத்தை நோக்கி போகுமா, திமுகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், ஒருவேளை அந்த நேரத்துல திமுக ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாகவோ அல்லது வந்து மூன்றாவது கட்சியாகவோ ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தால் என்ன நிலை திமுகவிற்கு உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது காங்கிரஸ் உடைய வாடை லைட்டா வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.